ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த vlog வந்து என்ன சொல்கிறது, வீடு வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த அன்னைக்கு எடுத்த vlog தான் வந்து இது. ஸோ அதனால தான் வந்து சும்மா ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான், ரொம்ப பெருசாக இருக்காது இந்த வீடியோ. சின்ன வீடியோ தான், ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து முடிஞ்சிடும். பெருசாக எந்த இதுவும் இருக்காது. ஸோ வீடு ஷிஃப்டிங் மட்டும்தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் வந்து காசிட்டோம். அதாவது என்ன சொல்ல, இந்த மந்த்து தான் வந்து வீடு வந்து காலி பண்ணது. ஸோ பால் வந்து சிம்பிளாக வந்து காசி முடிச்சாச்சு. அது வந்து எப்பவும் போல் அது பொங்கி ஊற்றணும்ல, அந்த ஞாபகமே வந்து எனக்கு இல்லை. ஆக்சுவலாக அன்றைக்கி எப்பவும் போல் நான் எடுத்து இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். பட் பொங்கி ஊற்றிடுச்சு. அந்த சைடுக்காக வந்து தான் கரெக்டாக இது தான் பொங்கி ஊற்றிச்சு. நான் கேஸ் ஸ்டவ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. பூஜை பாத்திரம்லாம் வந்துட்டு முன்னாடி நாள் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். மார்னிங் ஒரு 5 o'clockலாம் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லாமே வச்சு பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு கடகடன்னு 6 மணிக்கு முன்னாடியே, அதாவது 6 மணிக்கு முன்னாடி தான் வந்து சாமி பால் காசணும் இல்லைங்களா. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 5:40 வந்து முடிஞ்சிடுச்சு. பால்லாம் காசிட்டு சாமிக்கும் வந்து வச்சுட்டேன் நான் நல்லபடியாக. கரண்ட் ஸ்டவ் மட்டும்தான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா கேஸ் ஸ்டவ் அங்கே வேணும். சப்போஸ் அன்றைக்கி சமைக்கிறோம், ஏன்னா அன்றைக்கே நான் வந்து பாத்திரங்கள் எடுக்கலை. அன்றைக்கே வந்து ஷிஃப்ட் பண்ணல, வெறும் பால் மட்டும் காசிட்டு பூஜை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து தான் நாங்கள் வந்து எல்லா பாத்திரம்லாம் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லா கேஸ் ஸ்டவ்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை. சரி எப்படியோ அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து சமைப்போம் அப்படின்னு நினச்சேன். பட் முடியலை, கரெக்டாக இருந்தது எனக்கு. ஸோ நல்லபடியாக வந்து சாமியும் வந்து கும்பிட்டாச்சு. சின்ன ஒரு இது தான் இது. சிம்பிளாக வந்து எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் வந்து சிம்பிளாக வந்து பண்ணி சந்தோஷமாக மன நிறைவாக வந்து சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு அன்றைக்கி. எல்லா சாமிக்கும் நல்லபடியாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பூவெல்லாம் போட்டு சூப்பராக வந்து இந்த சஷ்டி விரதம் வந்தது இல்லைங்களா. ஸோ எத்தனை பேர் விரதம் இருந்தீங்கன்னு சொல்லுங்கள். நானுமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பட்டு பெருசாக விரதம் ஒன்றும் இல்லை. நான் மார்னிங் மட்டும் சாப்பிடாம வந்து இருந்தேன். அண்டு நான்வெஜ் வந்து சாப்பிடாம அந்த இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது மட்டும் வந்து நான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த வீடு காலி பண்ணுற இது எல்லாமே வந்து எங்களுக்கு மொத்தமாக சேர்ந்து வந்துடுச்சு. சுச்சுவேஷன் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் கடன்னு எல்லாமே பண்ண வேண்டிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் வந்து கடன்னு வீடை காலி பண்ணி ஒரு வழியாக வந்து இப்போதைக்கு வந்து நல்லபடியாக செட்டில் ஆயாச்சுங்க. ஸோ கிச்சனுக்கெலாம் வந்து நல்லா சாம்பிராணிலாம் போட்டு எதுவுமே இல்லை பாருங்கள், சும்மா காஃபி தூள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நாங்கள் காஃபி போட்டு குடிக்கணும் அந்த பால் காசிட்டு அப்படின்னு. ஏன்னா எங்கள் யாருக்குமே வந்து பால் பிடிக்காது, பால் அப்படியே குடிக்க முடியாது. ஸோ அதனால் காஃபி தூள் சக்கரை டப்பா மட்டும் இருக்கும் அண்ட் கேஸ் ஸ்டவ் இருக்கும். பால் மட்டும் ஒன்று மார்னிங் வரப்போவே நான் எடுத்துகிட்டு வந்துட்டு காசிட்டு சாமியும் வந்து நல்லபடியாக வந்து கும்பிட்டாச்சு. ரூம் டூர், வீடு டூர் வேணுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் இதில் எப்போனா வந்து போடுறேன். ஆல்ரெடி எம்டி டூர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா அது வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன். அப்படி இல்லை எல்லாமே திங்ஸ் வச்சு தான் வேணும், அந்த மாதிரி ஹோம் டூர் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஹோம் டூர் போடுறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஓகே, மேபி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து போடுறேன். இப்போது ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. வீடு வந்து செட் பண்ணி எல்லாமே வந்து செட் ஆயிடுச்சு வீடு. இது வந்து அன்றைக்கி அதாவது பேக்கிங் அன்றைக்கே வந்துட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ சாப்பாடு செய்ய முடியல. அதனால் ஏன்னா எனக்கு 2 days வந்து ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நான் வந்து மூட்டை கட்டி எல்லாத்தையும் பிரித்து எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு 2 days வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. யாருமே இல்லை, நாங்கள் 4 பேர் மட்டும் போது கஷ்டமாக இருந்தது. ஸோ நானும் ஹஸ்பண்டும் வந்து தான் எல்லாமே வந்து மெயின் வேலைலாம் பார்த்தோம். பசங்க சின்ன பசங்க இல்லையா, ஸோ நாங்கள் 2 பேர். ஆனால் எடுக்கும் போது வந்து பசங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே பாய்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அது யாருமே இல்லை, ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு. ஸோ ஒரு வார்த்தை தான், அதாவது நாங்கள் கூப்பிடக்கூட இல்லை, கூப்பிடாத பசங்களாம் வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டதே வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 2-3 பேரை மட்டும் தான் கூப்பிட்டாரு. சரி போதும், அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு. பட் பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு வந்து கத்துறானுங்க, ஏன் என்னை கூப்பிடல, எதுக்கு என்னை கூப்பிடல அப்படின்ற அளவுக்கு, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலன்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய இதில் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. இந்த இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து சொல்லாமலே வந்து கோச்சிக்கிட்டானுங்க எங்ககிட்ட, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலன்ற மாதிரி வந்து அவரை ஃபோன் பண்ணி எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் என்ன ஏன் கூப்பிடல, ஏன் என்ன ஏன் ஷிஃப்ட் பண்ண கூப்பிடல, நாங்களாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி பசங்க கேட்டவுடனே
சொன்னோன்னே சரி யார் வேணால் வாங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்டு. கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு 8 பேரோ 9 பேரோ இருந்தாங்க அன்றைக்கி. அதாவது எங்களை இல்லாமல் அவங்க மட்டும் சொல்கிறேன், நான் 8 9 பேர்கிட்ட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான், ஆனால் அவங்க அவ்வளோ பேர் வந்தனால தான் எனக்கு சீக்கிரம் வந்து முடிஞ்சுது. அப்போவே வந்துட்டு நைட்டு நாங்கள் ஒரு 10 o'clock எடுக்க ஆரம்பிச்சிருப்போம் வைங்களேன். வந்தாச்சு, வீடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், ஆல் ஃபுல்லாக குப்பை, ஃபுல்லாக மூட்டை மூட்டையாக அங்கங்கே ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக இருந்தது எல்லாமே. அந்த ரூமு, இந்த ஒரு ரூம், இந்த ரூமு எல்லாத்துலேயுமே வந்து செட் பண்ணி ஆகிடுச்சு. ஆனால் பொறுமையாக தாங்க செட் பண்ணோம். இந்த ஒரு ரூம் மட்டும் விட்டு வச்சிருந்தோம், ஏன்னா நாங்கள் படுக்கணும் நைட் அன்றைக்கி, இல்லைனா செம்ம டயர்டாக இருக்கும்ல. அதனால் அந்த ரூமில் முன்னாடி ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணி அந்த ரூம் மட்டும் கொஞ்சம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள். ஸோ மார்னிங் வந்து நான் எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிச்சன் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஏன்னா மெயினே வந்து நம்மளுக்கு கிச்சன் தான், மற்றதெல்லாம் கூட பொறுமையாக பண்ணிக்கலாம். ஆனால் கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சினாலே நம்மளுக்கு வீடே ரெடியான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால் கிச்சன் வந்து பார்க்கலாம். ஏன்னா கிச்சன்லேருந்து இருக்கிற பாத்திரம்லாம் வந்து எடுத்துட்டாலே நம்மளுக்கு மூட்டைங்க நிறைய காலி ஆகிடும்ல. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்துட்டேன் மார்னிங்கே அன்றைக்கி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக வந்து ஹோட்டல் சாப்பாடு தான் வந்து ஓடிட்டு இருந்தது. ஏன்னா சமைக்க முடியல, கரெக்டாக இருந்தது எனக்கு வேலை. அவ்வளோ வேலை, வீடு காலி பண்ணுறதுன்றது அவ்வளோ நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன், அவஸ்தைப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து அடிக்கடி வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுல வந்துட்டு உடன்பாடு கிடையாது. எங்களுக்கு பிடிக்காது, சும்மா ஒவ்வொரு வீடாக மாறிட்டுருக்கு. இது சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சனால நாங்கள் வந்து ஹவுஸ் ஓனரே வந்து சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வந்து தேவைப்படுது வீடுன்றனால நாங்கள் வந்துட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிடுச்சு. சரி ஓகே, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு 1000 வீடு இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வந்து காலி பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ கிச்சன் திங்ஸ்லாம் அந்த நம்ம க்ராசரிஸ்லாம் போட்டு வச்சுருப்போம்ல பாக்ஸில், மிளகாத்தூள், சக்கரை, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியில் வந்துட்டு, நான் அட்டைப்பெட்டி நிறைய வச்சுக்கல, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். மூட்டை தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து அதில் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து அடைச்சி வச்சுருந்தோம். இந்த மாதிரி பாக்ஸ் மட்டும் வந்து எல்லாமே இந்த மாதிரி இதில் வச்சுட்டு கேன் சொல்லி கிச்சன் அப்படி ஆகிட்டோம்ன்றனால கேன் போட்டுட்டா பொண்ணு. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்தது, இதை மட்டும் ஓப்பன் பண்ணி கடகடன்னு வந்து அடுக்கிட்டேன். அதே மாதிரி அங்கேருந்து காலி பண்ண போகிறோன்னு தெரிஞ்சோடனே முன்னாடியே நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த பாத்திரம் எல்லாமே வந்து இதுவாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொரு பாத்திரத்தில் மாற்றி மாற்றி க்ளீன் பண்ணி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிச்சன் வந்துட்டு அடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நைட்டு 10 o'clock நாங்கள் ஆரம்பித்தோங்க. ஆனால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா 1:30 கிட்டே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours மேலேயே வந்து ஆகிடுச்சு ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணி வந்து முடிக்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஒரு 2:30 வரைக்கும் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் படுத்தோம். ஸோ செம்ம வேலை, கரெக்டாக இருந்தது, பெண்டு நிமிந்துருச்சு எனக்கு வேலை, அந்த அளவுக்கு அப்படியே டைட்டாக வந்து போயிட்டு இருந்தது. பசங்களும் வந்து கிட்டத்தட்ட 1 week ஸ்கூல் அனுப்பவும் முடியல என்னால். 1 week வீட்லேயும் சரியாக நான் சமைக்கலை. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சமைக்க வந்து அதாவது ரெகுலர் ரொட்டீன் வந்து அதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் வந்து ரெகுலர் ரொட்டீனே எனக்கு வந்து ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இப்போ ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது இன்னொரு நாள் வந்து எடுத்த வீடியோ நான், அதாவது புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்த vlog தான். ஸோ நைட்டு திடீர்னு வந்து ஹஸ்பண்டுக்குலாம் வந்து பசி எடுத்துடுச்சு, டீ சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்ட்டு சொன்னோடனே சரி வெளியே போகலாம், வீட்டில் வேணாம், ஃபஸ்ட்டு அவர் மட்டும் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வாங்க 4 பேரும் போகலான்னு சொல்லிட்டு 4 பேருமே வந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு இது மாதிரி நைட் ட்ரைவ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி இந்த காரில் போவோம். ஸோ அன்றைக்கி வேணாம் நம்ம பைக்லேயே வந்து போயிட்டு வந்துடுவோம், பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பைக்லேயே வந்து ஜாலியாக 4 பேரும் வந்து கிளம்பிட்டோம். வீட்டில் போடலான்னா வேணாம் அப்படின்னு. அங்கே பாருங்கள் கிரிக்கெட் ஆடிட்டுருக்காங்க. அந்த டைம் கூட கிட்டத்தட்ட 12 o'clock மேலே இருக்கோங்க நைட்டு. நான் அது காமிக்கிறது, இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது. ரோடு பார்த்திங்கனாலே தெரியும், எல்லா ஷாப்பும் மூடி இருக்குது, ஜிலோன்னு இருக்குது பாருங்கள். அதனால் உங்களுக்கு அப்போவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஷாப் வந்துட்டோம். இந்த ஷாப் வந்து ரெகுலராக எப்போவுமே வந்து 24 hours வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அந்த டைம்லேயே பாருங்கள், நான் டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். என் வாட்சில் காமிச்சேன் சரியாக தெரியல. ஸோ பொண்ணோட ஃபோனில் வந்து காமிக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னா 12:35. பார்த்திங்களா 12:35க்கு அவ்வளோ கூட்டம் வந்து அவள் ஃபோனில் காமிச்சோன்னு பையன் வந்து அவர் காமிக்கிறாராம். அவ்வளோ கூட்டம் இருக்காங்க. எல்லாருமே பரோட்டாலாம் வந்து போட்டுட்டு சுட சுட போட்டுட்ருக்காங்க அந்த டைமில் கூட 12:35 கூட. ஸோ எல்லாருமே நிறைய பேர் அந்த ஆட்டோக்காரங்க அவங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பெருசாலாம் எதுவும் சாப்பிடல, டீ மட்டும் சாப்பிட்ணுன்னு மெயினாக ஆசைப்பட்டு போனதுனால டீ சாப்பிட்டு, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆசைகள் தானே. டீலாம் மிஞ்சி போனால் எவ்வளோ எடுப்பது, 15 ரூபா தானே. அழகாக இந்த மாதிரி நைட் ட்ரைவில் வந்து ஃபேமிலியோடு போயிட்டு சின்னதாக அழகாக வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா எவ்வளோ பண்ணுறோம், இந்த குட்டி குட்டி ஆசைகளை அப்பப்போ வந்து நிறைவேற்றிக்கணும் நம்ம. எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நைட் ட்ரைவ் வந்து ஃபேமிலியோடு வந்து போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ போயிட்டு பெருசாலாம் ஒன்றும் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது, அழகாக ஒரு டீ சாப்பிட்டோமா வந்தோமானு இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ நான் டீ சாப்பிட்டு பன் பட்டர் ஜாம் வந்து கேட்டிருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் கிட்டே அவர் வந்து அதை வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பன் பட்டர் ஜாமு, அதனால் அது மட்டும் அவர் வாங்கி கொடுத்துருந்தாரு. பசங்களும் பெருசாக எதுவும் சாப்பிடல, சும்மா ஒரு வாய் மட்டும்
நான் ஊட்டி விட்டேன். அவ்வளோதான், அவங்க வந்து வேணாம், நைட் சாப்பிட்டதே வந்து ஃபில்லிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஒரே ஒரு பைட் மட்டும் வந்து எடுத்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பிரெட் ஆம்லேட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து சும்மா ஒரு வாய் வந்து பசங்க வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு. அப்படியே வந்து திரும்பவும் ரோடு வந்து சுற்றி பார்த்துட்டு, பசங்க இன்னும் கொஞ்சம் நேரம் சுற்றலாம்னாங்க. சரி அன்டைம் ஆகிடுச்சு வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இனிமேல் வர வீடியோஸ் வந்துட்டு வந்து இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது கண்டென்ட் எதுவுமே இந்த வீடியோவில். ஸோ இனிமேல் வர வீடியோஸ் வந்துட்டு புது வீட்டில் இருந்தால் நான் போடுவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.